மத்திய இணையமைச்சர் எல் முருகனுக்கு நாடாளுமன்ற விவகாரங்கள் துறையுடன் கூடுதல் பொறுப்பு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. குடியரசுத் தலைவர் மாளிகையில் நேற்று முன்தினம் பதவியேற்பு விழாவில் பிரதமர் மோடி உள்பட 71 அமைச்சர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். இதனைத் தொடர்ந்து பதவியேற்ற அமைச்சர்களுக்கு நேற்று இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டது. இதில் அமித்ஷா, ஜெய்சங்கர், ராஜ்நாத் சிங், நிர்மலா சீதாராமன் உள்பட சில அமைச்சர்களுக்கு ஏற்கனவே வகித்த துறையை மீண்டும் ஏற்றுள்ளனர். தமிழகத்தைச் சேர்ந்த எல் முருகன் கடந்த முறை நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணை அமைச்சராக பொறுப்பு வகித்து வந்தார். இந்த நிலையில் தற்போது எல் முருகனுக்கு நாடாளுமன்ற விவகாரங்கள் துறையுடன் கூடுதல் பொறுப்பாக தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கடல் சீற்றம் காரணமாக ராமநாதபுரம் கடற்கரை பகுதிகளுக்குள் பொதுமக்கள் செல்லக்கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தின் கடலோர பகுதிகளில் கடல் சீற்றம் காரணமாக வரும் 14ஆம் தேதி இரவு வரை ராட்சத அலைகள் எழ வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. எனவே கடற்கரை பகுதிகளுக்குள் பொதுமக்கள் செல்லக்கூடாது என மாவட்ட ஆட்சித்தலைவர் விஷ்ணுசந்திரன் அறிவுறுத்தியுள்ளார். மேலும் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் எனவும் தங்கள் படகுகளை பாதுகாப்பாக நிறுத்தி வைக்குமாறும் கேட்டுக் கொண்டுள்ளார். நீட் தேர்வு குளறுபடிகளை எதிர்த்து தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி சார்பில் சென்னையில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நீட் தேர்விலும் தவறான வினாக்களுக்கு மதிப்பெண்கள் வழங்குவதிலும் முறைகேடுகள் நடந்துள்ளதாக நாடு முழுவதும் புகார் குரல்கள் எழுந்து வருகின்றன. குறிப்பாக அதிக பேர் முதல் மதிப்பெண் எடுத்தது சர்ச்சைக்குள்ளாகியுள்ளது. இந்நிலையில் நீட் தேர்வில் ஏற்பட்ட குளறுபடிகளை கண்டித்து சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளது. தமிழக இளைஞர் காங்கிரஸ் தலைவர் லெனின் பிரசாத் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளது. இதில் காங்கிரஸ் கமிட்டியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சியில் கட்டப்பட்டுள்ள விமான நிலைய புதிய முனையம் இன்று முதல் பயன்பாட்டிற்கு வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி சர்வதேச விமான நிலைய புதிய முனையத்தை கடந்த ஜனவரி 2ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார். அந்த விமான நிலைய முனையம் இன்று முதல் செயல்பாட்டிற்கு வருகிறது. காலை 6 மணி முதல் அனைத்து விமானங்களும் புதிய முனையத்தில் இயக்கப்படும் என்றும் பயணிகள் அனைவரும் புதிய முனையத்தை பயன்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு விமான சேவைகள் அனைத்தும் புதிய முனையத்தில்தான் செயல்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் புதிய ரேஷன் கார்டு வழங்கும் பணி மீண்டும் தொடங்கி நடைபெற்று வருவதாக உணவுப் பொருள் வழங்கல் துறை தெரிவித்துள்ளது. உணவுப் பொருள் பெறுவதற்கு மட்டுமின்றி அரசின் பல்வேறு பொருட்கள், சலுகைகள் ஆகியவற்றை பெறுவதற்கும் ரேஷன் கார்டுகள் முக்கிய துருப்பு அட்டையாக உள்ளது. கடந்த 2017ஆம் ஆண்டு முதல் ஆதார் மற்றும் செல்போன் எண் இணைக்கப்பட்டு ரேஷன் கார்டுகள் அனைத்தும் ஸ்மார்ட் கார்டுகளாக வழங்கப்பட்டன. தற்போது சுமார் 2,40,000 குடும்பங்கள் ஸ்மார்ட் கார்டுகள் கேட்டு விண்ணப்பம் செய்துள்ளனர். தற்போது மக்களவைத் தேர்தல் முடிந்த நிலையில் புதிய ரேஷன் அட்டை வழங்கும் பணி மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் உணவுப் பொருள் வழங்கல் துறை தெரிவித்துள்ளது. காலாவதியான பொருட்கள் விற்பனைக்கு அனுப்பப்பட்ட விவகாரத்தில் ஆவின் நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுப்பது உறுதி என அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்டப் பணிகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்றது. ஆட்சியர் ராஜகோபால் சுன்கரா தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அமைச்சர் முத்துசாமி கலந்து கொண்டு மாவட்டத்தில் நடைபெற்று வரும் பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காலாவதியான பொருட்கள் விற்பனைக்கு அனுப்பப்பட்ட விவகாரத்தில் ஆவின் நிர்வாகத்திடம் உரிய விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். ஆவின்ல எக்ஸ்பைரி பிஸ்கெட்லாம் விற்பனை கொண்டு போறதா சொல்லி விவசாயி ஒருத்தர் சொல்லி பிடிக்கப்பட்டு விசாரணை நடத்தப்படும். அது மேல நடவடிக்கை எடுக்கப்படல அப்படிங்கிற நடவடிக்கைங்கிறது டக்குன்னு ஒரே நாள் எடுக்கிறது விசாரிச்சு இல்ல தெரியும். அதுக்கு உண்டான விசாரணை நடந்து அந்த விசாரணையை ப்ரூவ் பண்ணி நம்ம நடவடிக்கை எடுக்கணும். கண்டிப்பா அது மேல நடவடிக்கை எடுப்பாங்க. அதுல ஒன்னும் லீலண்டா விட வேண்டிய அவசியம் இல்லை. பொதுமக்கள் உயிருடன் விளையாடுவதை நிறுத்திவிட்டு புதிய பேருந்துகள் கொள்முதல் செய்ய வேண்டும் என தமிழக அரசுக்கு அண்ணாமலை கோரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள பதிவில், தமிழகம் முழுவதும் உள்ள போக்குவரத்து கழகங்களில் ஓட்டுநர், நடத்துனர் உள்ளிட்ட காலிப்பணியிடங்கள் பல ஆண்டுகளாக நிரப்பப்படாமல் இருப்பதும், அதன் காரணமாக ஊழியர்கள் அதிக பணிச்சுமைக்கு ஆளாவதும் தொடர்கதையாக இருக்கிறது. மேலும் முறையான பராமரிப்பின்றி அரசு பேருந்துகள் தொடர்ந்து விபத்தில் சிக்குவதும், இதனால் பயணிகள் அல்லலுக்குள்ளாவதும் தினசரி செய்திகளாக இருக்கிறது. பொதுமக்கள் உயிருடன் விளையாடுவதை நிறுத்திவிட்டு புதிய பேருந்துகளை கொள்முதல் செய்யவும் திமுக அரசு முன்வர வேண்டும் என்று வலியுறுத்துவதாக அண்ணாமலை தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெற்றுள்ள நாம் தமிழர் கட்சிக்கு எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் என்று திருமாவளவன் கூறியுள்ளார்.
தேர்தல் ஆணைய அங்கீகாரம் பெற 8% வாக்குகள் தேவை என்ற நிலையில் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் 8% வாக்குகள் பெற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் 8.19% வாக்குகள் பெற்ற நாம் தமிழர் கட்சி மாநில கட்சி அங்கீகாரத்தை பெற்றுள்ளது. இது தொடர்பாக திருமாவளவன் வெளியிட்டுள்ள எக்ஸ் வலைதள பதிவில், இந்த தேர்தலில் எம்மை போல தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெற்றுள்ள நாம் தமிழர் கட்சிக்கு எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் என்று தெரிவித்துள்ளார். மேகதாது அணை கட்டுவதற்கு தமிழக அரசு ஒப்புதல் தீர்மானம் அளித்துள்ளது குறித்து முதல்வர் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் சங்க பொதுச் செயலாளர் PR பாண்டியன் தெரிவித்துள்ளார். சீர்காழி அருகே பூம்புகார் கடலில் காவிரி ஆறு சங்கமிக்கும் பகுதியில் இருந்து விவசாயிகள் நீதி கேட்டு பேரணி தொடங்கியது. நாளை மேட்டூர் அணையை திறக்க வலியுறுத்தியும் கர்நாடக அரசிடமிருந்து உரிய தண்ணீரை பெற்றுத்தரக் கோரி PR பாண்டியன் தலைமையில் நூற்றுக்கணக்கான விவசாயிகள் இந்த பேரணியில் ஈடுபட்டனர். அப்போது பேசிய PR பாண்டியன், கர்நாடக அரசுக்கு ஆதரவாக தமிழக அரசு மேகதாதுவில் அணை கட்ட அனுமதி அளித்தது குறித்து இதுவரை முதல்வர் வாய் திறக்காதது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினார். மேகதாது அணைக்கு தமிழ்நாடு அரசு ஒப்புதலோடு மத்திய அரசுக்கு அணை கட்டுவதற்கு ஆதரவான தீர்மானத்தை நிறைவேற்றி இருப்பதாக பகிரங்கமாகவே காவிரி மேலாண்மை ஆணைய தலைவர் ஹல்தார் எங்களிடத்தில் நேரடியாகவே தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு அரசு மறுப்பு தெரிவித்திருந்தாலோ இல்லை அதனை வெளிநடப்பு செய்திருந்தாலோ அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்காது. எனவே மத்திய அரசு கோரிய அடிப்படையில் மத்திய அரசின் கருத்து கேட்டு நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் தமிழ்நாடு அரசோடு ஒப்புதலோடும் பெரும்பான்மை அடிப்படையில் நிறைவேற்றியிருக்கிறேன். நீங்கள் முடிந்தால் சட்டப்படி உங்களுக்கு இருக்கிற உரிமையை எங்களிடம் நீங்கள் வாதிடுங்கள், நாங்கள் அதற்கான நடவடிக்கை மேற்கொள்வோம் என்று சொல்லியிருக்கிறார். இதுவரையிலும் தமிழ்நாடு முதலமைச்சர் மேகதாது அணை கட்டுவதற்கான ஆதரவான தீர்மானம் நிறைவேற்றியது குறித்து எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை. நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் மட்டும் பதிலளிக்கிறார். நாங்கள் உச்ச நீதிமன்றத்தை அனுமதி இல்லாமல் அணை கட்ட முடியாது என்று சொல்லுகிறார். ஆணையமும் மத்திய அரசும் இணைந்து அணை கட்டலாம் என்று உச்ச நீதிமன்றத்துக்கு தெரிவித்தால் துரைமுருகன் சொல்லுகிற கருத்து வெற்றி பெறுமா? இதுதான் இன்றைக்கு இருக்கிற கேள்வி. திருச்சி, திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 334 பயணிகளுடன் ஹஜ் பயணத்திற்காக கடைசி விமானம் சென்னை விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு சென்றது. இஸ்லாமியர்களின் 5 கடமைகளில் ஒன்றாக புனித ஹஜ் பயணம் உள்ளது. அந்த வகையில் துல்ஹஜ் மாதத்தில் இந்த கடமையை நிறைவேற்ற முஸ்லிம்கள் சவுதி அரேபியாவில் உள்ள மெக்கா நகருக்கு செல்வார்கள். புனித ஹஜ் பயணத்திற்காக ஹஜ் விமானம் கடந்த 26ஆம் தேதி முதல் சென்னை விமான நிலையத்தில் இருந்து சவுதி அரேபியாவின் ஜித்தா நகருக்கு சென்றது. தமிழகம், புதுச்சேரி, அந்தமான் நிக்கோபார் தீவு சேர்ந்தவர்கள் சென்னையில் இருந்து 19 விமானங்களில் 5529 பேர் புனித பயணம் மேற்கொண்டுள்ளதாக அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தெரிவித்துள்ளார். ஹஜ் பயணிகள் இன்றைக்கு செல்லுபவர்களெல்லாம் ஒரு அச்சத்திலே பதட்டத்திலே இருந்தார்கள். கடைசி நேரத்தில் விடுபட்டு போச்சு என்று திருச்சி, திருப்பூர் மாவட்டங்களில் இருந்தவர்களுக்கு இன்றைக்கு 334 நபர்களுக்கு அந்த சிறப்பு அனுமதியோடு இன்றைக்கு அவர்கள் பயணம் மேற்கொள்கின்றனர். மிக மகிழ்ச்சியாகவும் அதே நேரத்தில் அரசாங்கத்திற்கும் அதற்காக உறுதுணையாக இருந்த அரசு அலுவலர்களுக்கும் ஹஜ் கமிட்டிக்கும் அவர்கள் நன்றி சொல்லி இந்த பயணத்தை மேற்கொண்டு இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வாணியம்பாடி சார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 60,000 ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் உள்ள சார் பதிவாளர் அலுவலகத்தில் போலி பத்திரப்பதிவு உள்ளிட்ட முறைகேடு நடந்ததாக கூறி பாதிக்கப்பட்டவர்கள் சமீபத்தில் போராட்டம் நடத்தினர். இந்த நிலையில் நேற்று இரவு சார் பதிவாளர் அலுவலகத்தில் திருப்பத்தூர் ஒழிப்புத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். சுமார் 5 மணி நேரத்திற்கு மேலாக நடத்தப்பட்ட இந்த சோதனையில் அலுவலகத்தில் இருந்த கணக்கில் வராத 60,000 ரூபாய் ரொக்கத்தை அதிகாரிகள் கைப்பற்றி தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அரக்கோணம் சார் பதிவாளர் அலுவலகத்தில் நடந்த லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையில் கணக்கில் வராத 1,19,000 ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் செயல்பட்டு வரும் சார் பதிவாளர் அலுவலகத்தில் அதிகாரிகள் லஞ்சம் வாங்குவதாக புகார்கள் எழுந்தன. இந்த நிலையில் மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை DSP கணேசன் தலைமையிலான 7 பேர் கொண்ட குழுவினர் அங்கு திடீர் சோதனை மேற்கொண்டனர். 5 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்ற இந்த சோதனையில் கணக்கில் வராத 1,19,000 ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. இதனிடையே கதவுகளை மூடியதால் வெளியே வர முடியாமல் தவித்த பொதுமக்கள் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர்.
அங்கன்னா இங்கே பண்ணுறாங்க சார், எல்லாம் வெளியே நடக்குது. நம்ம இங்கே பண்ணுறோம். பொதுவாக ரீசார்ஜ் எத்தனை பண்ணிடுறாங்க, அவங்க ஒர்க்கு முடிஞ்சிடும். நான் அந்த கவுண்டிங் பார்க்குறது கணக்கு இவங்க கரெக்டாக